प्रभु यीशु मसीह के महान नाम से सबों को मैं स्वागत करता हूं ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் और परमेश्वर को धन्यवाद देता हूं कि परमेश्वर ने हमें एक सबों के इस मौका दिया ताकि हम परमेश्वर को आराधना कर सके और परमेश्वर के वचन को हम अध्ययन कर सके। நான் ஆண்டவருக்கு நம்ம இணைந்து நன்றி சொல்லுகிறோம் ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படி ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் வசனத்தை கேட்கும் ஆராதிக்கும் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக और हम आज एक शीर्षक के तले एक खास संदेश को आपके बीच में रखने के लिए चाहूंगा। நான் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புவேன்। Who truly builds the kingdom of God, यानी परमेश्वर के राज्य किसके द्वारा बनाया जाता है, யார் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும்। और उसके लिए पहले मैं दो वचनों को आपके सामने में रखने के लिए चाहता हूं। அதற்கு முன்பதாக ரெண்டு வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன்। जिन वचनों से हम अवगत हैं நாம் அறிந்திருக்கிற வசனங்கள் தான் मेरे साथ खोल के पढ़ेंगे। पहला पत्रस उसका दूसरा अध्याय और उसका 9 वचन को हम पढ़ेंगे। 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம்। पहला पत्रस दूसरा अध्याय का 9 वचन को मैं पढ़ रहा हूं हिंदी में। 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன்। पर तुम एक चुना हुआ वंश और राज पदधारी, याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपने अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்। यहाँ इस वचन में पत्रस प्रेरित आप और मेरे बुलाहट को, पहचान को वो सही तौर से पेश करता है। இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பவன் உங்களுடைய என்னுடைய அல்லது எங்களுடைய அந்த அழைப்பை குறித்ததான தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ளுதலை சொல்லுகிறான்। जैसे वो कहता है जो हम मसीह में, जो प्रभु में आने के कारण जिसने हमें अंधकार में से ज्योति में ले आया, उसके गुण को प्रकट करना आप और मेरा बुलाहट है। அதாவது அவன் சொல்லுகிற விதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை ஒளியினிடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற அழைப்பு। और इसलिए वो हमें इस बात को कहता है, वो क्या कहता है, हम ना केवल हम उसके निज प्रजा हैं, वो ये भी हमें कहता है उसके एक राज पदधारी याजकों का समाज करके वो कहता है। அவர் அங்கே சொல்லுகிற வேளையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாத்திரமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமாவும் இருக்கிறோம்। यानी हम प्रभु में आने के कारण हम परमेश्वर के संतान एक तरफ में हम हो चुके हैं। ஒன்று நாம் தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய சொந்த ஜனமாய் நாம் மாறிவிட்டோம்। और दूसरे तरफ में वो परमेश्वर उसके याजकों के रूप में आप और हमें चुना है। இரண்டாவது அவருடைய ஆசாரிய கூட்டமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்। यानी पुराना नियम में वो सिर्फ कुछ कुलीन लोगों के लिए ही वो पद या वो बुलाहट था। அதை பார்த்தோம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே வெகு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தான், குறைவானவர்களுக்கு இந்த ஆசாரியர் பதவி। लेकिन नया नियम में हम क्या देखते हैं, प्रभु यीशु मसीह के द्वारा हर एक कोई उस याजकों के समाज में हम बुलाए गए हैं। ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வழி வந்தவர்களை பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அந்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள்। वैसे ही एक और वचन को भी हम देखेंगे, प्रकाशित वाक्य उसका पहला अध्याय का 5 और 6 वचन को हम पढ़ेंगे। அப்படியே இன்னும் 2 வசனங்களை வாசித்து விடலாம்। வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள்। और उस 5वां वचन का पिछले भाग से मैं पढ़ने के लिए मैं शुरू कर रहा हूं। நாம் அந்த 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து வாசிக்க நான் ஆரம்பிக்கிறேன்। वह यानी प्रभु यीशु मसीह हमसे प्रेम रखता है और उसने अपने लहू के द्वारा हमें पापों से छुड़ाया है और हमें एक राज्य और अपने पिता परमेश्वर के लिए याजक भी बना दिया, उसी की महिमा और पराक्रम युगानुयुग रहे, आमीन। தமிழிலே 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்। நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவுடைய தேவனுக்கு முன்பாக நம்மை
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். तो यहाँ भी परमेश्वर का वचन उस पत्रस की बातों को यहाँ भी हमें याद दिलाती है இங்கே தேவ வசனம் இருக்கிறதே பேதுருவின் அந்த வசனத்தையும் இங்கே நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. कि हमसे परमेश्वर प्रेम रखने के कारण हमें पापों से छुड़ाया ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்ததினாலே பாவத்திலிருந்து விடுவித்தார். और हमें अपना एक राज्य बनाया நம்மை ஒரு ராஜாவாக அல்லது ராஜ்யமாக மாற்றினார். और हमें अपने याजकों का समाज बनाया ताकि हम उसके पिता परमेश्वर की हम सेवा कर सके. ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார். காரணம் அந்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக. तो फिर से उस बात को मैं याद दिलाने के लिए चाहता हूं, एक तरफ में उसने हमें अपने संतान या अपना राज्य हमें बना दिया है, अपना समाज हमें बना दिया है. ஒருபுறம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை ராஜாக்களாக அல்லது நம்முடைய ஒரு அந்த ராஜ்யமாக நம்மை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். और दूसरे तरफ में हमारे द्वारा अपने राज्य के कार्य को भी वो करता है. இரண்டாவது நம் மூலமாகவே அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை இந்த ஆசாரியர்கள் ஆக்கி நம் மூலமாய் செய்கிறார். और जैसे मैंने कहा ये सबों के लिए ये बुलाहट है, ये हमारा पहचान है. நான் சொன்னது போலவே எல்லாருக்கும் இந்த அழைப்பு பொதுவான ஒரு அழைப்பின் அடையாளமாய் இருக்கிறது. तो इस कार्य यानी परमेश्वर के इस राज्य को बनाने के इस कार्य किसके द्वारा ये होती है, उन बातों को मैं दिखाने के लिए चाहता हूं. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய அல்லது விரிவாக்கக்கூடிய காரியங்கள் யார் மூலமாய் நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ये बच्चों के द्वारा संभव है, जवानों के द्वारा संभव है, सेवकों के द्वारा संभव है, जो भी हम कार्य करें हम सबों के द्वारा ये संभव है. பிள்ளைகள் மூலமாய் இது நடக்கக்கூடும், வாலிபர்கள் மூலமாய் நடக்கக்கூடும், பெரியவர்கள் மூலமாய் இந்த விரிவாக்கம் நடக்கக்கூடும். लेकिन उसके उन गुणों को मैं आपको दिखाने के लिए चाहता हूं कि जिस प्रकार की अपेक्षा परमेश्वर आप और मुझसे करता है. ஆனால் அந்த விரிவாக்கம் செய்கிற அந்த பணியில ஈடுபடுகிறார்களே அவர்களுடைய குணங்கள் எந்த குணங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பவைகளே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். और इसलिए मैं पुराना नियम में से एक जाना पहचाना एक किताब में से एक व्यक्ति के जीवन में से इन बातों को मैं दिखाने के लिए चाहूंगा. ஆகையினால இதை நான் விளக்க பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். और परमेश्वर के राज्य या परमेश्वर के कार्य को बनाना, बिल्डिंग गॉड्स वर्क या बिल्डिंग गॉड्स किंगडम, वो शब्द सुनते ही आपके मन में उस व्यक्ति के नाम मन में आने का संभावना है. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவது, இந்த கட்டுகிற அந்த காரியத்தை மனதில் வைக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு மனிதனுடைய பெயர் ஞாபகம் வந்துவிட வேண்டும். और इसलिए नहम्या की किताब में से उन बातों को मैं दिखाने के लिए कोशिश करूंगा. ஆகையினாலே நாம் அறிந்திருக்கிறபடி நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். जिस प्रकार हमने पहले पत्रस और प्रकाशित वाक्य में 2 वचनों को पढ़ा था, எப்படி நாம் முதலாவது அந்த பேதுருவின் நிருபம் அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் அதிலிருந்து 2 வசனங்களை வாசித்தோமோ, वैसे ही नहम्या के समय में भी जो बंधुआई में जो लोग पाए गए, बाबुल के बंधुआई से परमेश्वर ने उनको छुड़ा के वापस यरूशलेम ले आया. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே அந்த பாபிலோனுடைய அடிமைத்தனம் இருந்ததே, பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட கொண்டு போன காரியம் அங்கிருந்து திரும்ப அந்த எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கின்றதே. और हम संदर्भ सहित उन वचनों को जब हम पुराने नियम में पढ़ते हैं, हम इस बात को हम समझ सकते हैं कि 3 प्रकार के झुंड में लोग बंधुआई से लाए गए थे. நாம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நன்றாய் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் 3 பகுதி கூட்டமாக அந்த ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். और नया नियम में इन वचनों के अनुसार हमें पापों से या अंधकार से जैसे परमेश्वर ने छुड़ा के हमें ज्योति में ले आया, उसी संदर्भ को हम यहाँ भी हम देख सकते हैं. நாம் பழைய புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஒரு கான்டெக்ஸ்டின் படி அல்லது அந்த ஒரு சூழ்நிலையின்படி பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வருகிற ஜனங்கள், அதை ஒப்பிட்டு நாம் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டும். और जो लोग उस बंधुआई से छूट करके वापस अपने जगह या यरूशलेम में जो लोग आए, ஜனங்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு திரும்ப எருசலேமுக்கு வருகிறார்களே,
और उनके जीवन में यानी व्यक्तिगत जीवन में तो वे बहुत ही आनंदित रहे होंगे। அவர்கள் தன்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில மிகவும் சந்தோஷப்பட்டிருக்க கூடும். जैसे हमने आराधना में सुना, परमेश्वर हमारे लिए व्याकुल करने वाला, हमारे लिए ख्याल करने वाला परमेश्वर है। நாம் ஆராதனையில கேட்டது போல தேவனாய கர்த்தர் நமக்காக கலங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி, और उन लोगों के बातों को सुनने के कारण ही परमेश्वर उनको छुड़ा के ले आता है। ஜனங்களுடைய அங்கே மூச்சையோ அல்லது ஜனங்களுடைய பெருமூச்சையோ கேட்டுத்தான் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தேவன் இறங்கி வந்தார். कई सालों से बंधुआई में जो लोग रहे, अभी अपने अपने घरों में, अपने अपने नगरों में वास करने का भी मौका भी उनको मिल गया। பிற தேசத்திலே अनेक ஆண்டுகளாக அவர்கள் அடிமைகளாக அல்லது சிறையிருப்பில் இருந்தவர்கள் இப்பொழுது தன்னுடைய சொந்த பூமிக்கு, சொந்த வீட்டுக்கு, சொந்த இடத்துக்கு அவர்கள் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். लेकिन उनको छुड़ा के ले आने का मकसद सिर्फ ये नहीं रहा। ஆனால் அவர்களை வெறுமனே அங்கிருந்து விடுவித்து விட்டு இங்கே கொண்டு வந்து இருத்த வேண்டும், வீடுகளில் தங்க வைக்க வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம் மாத்திரமல்ல. उनके द्वारा परमेश्वर अपने कार्य को, अपने महिमा को प्रकट करने के लिए चाहता है। தேவன் அவர்கள் மூலமாய், அந்த கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் மூலமாய் மகிமை வெளிப்படுத்த விரும்பினார். और हमें भी वैसे ही परमेश्वर अपने राज्य में लाया है। அப்படியே தேவனாய் கர்த்தர் நம்மையும் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். लेकिन कई बार इस प्रकार की बातें आप और मेरे जीवन में होने का संभावना है। ஆனால் अनेक முறை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வாய்ப்புகள் ஏராளம். साल बीते बीते हमारे मकसद को भूल जाने का संभावना है, காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய நோக்கத்தையும் மறந்து விட வாய்ப்பு உண்டு. या हम जो कार्य हमें मिला है उस कार्य में इतना हम संलग्न होने के कारण वहां भी परमेश्वर के राज्य की बातों को भूलने का संभावना है। அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலேயே மூழ்கி இருப்பதனாலே அந்த தேவ ராஜ்ய விரிவாக்க பணி என்பதிலே நாம் மறந்து விட வாய்ப்பு உண்டு. इसलिए नेहम्या के जीवन में से और नेहम्या की किताब में से कुछ सिद्धांतों को मैं संक्षिप्त रूप में आपको दिखाने के लिए चाहूंगा। ஆகையினாலே நான் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகள் அல்லது சில முக்கியமான தேவையான குணங்களை அறிவிக்க விரும்புகிறேன். सारे बातों को विस्तार रूप से बताने के लिए समय नहीं, आपके अध्ययन के लिए उन बातों को मैं छोड़ने के लिए चाहता हूं। எல்லாவற்றையும் விஸ்தாரமாய் நான் சொல்ல வராமல் உங்களுடைய தனிப்பட்ட தியான வாழ்வுக்காக அதை நான் விட்டுவிட விரும்புகிறேன். और उसे मन में रखने लायक एक एक सिद्धांत को ABCD उन अक्षरों में से मैं उसको आपको स्क्रीन से आप देख सकते हैं। நான் உங்களுடைய மனதில் எளிதில் பதிவும்படியாக மனதில் அதை நான் ABCD என்ற அந்த ஆங்கிலத்தின் முதல் எழுத்திலிருந்து நான் அந்த திரையிலே காண்பிக்கபடியே உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், ताकि आप उन एक एक बातों को बाद में भी उन बातों को आप अध्ययन कर सके। நீங்கள் இது நிமித்தமாக ஒவ்வொரு அந்த வார்த்தையும் நீங்கள் தொடர்ந்து தியானித்து சொல்லலாம். सो पहले सिद्धांत उस ये शब्द में से पहले अध्याय से मैं इस बात को दिखाने के लिए चाहूंगा, दूसरे अध्याय में दिखाने के लिए चाहूंगा। நான் அந்த முதலாவது ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற அந்த முதலாவது அந்த படிப்பினை இருக்கிறதே அதை நான் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். इसके द्वारा परमेश्वर अपने कार्य या अपने राज्य को बना सकता है। யார் மூலமாய் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவிக்க முடியும்? Who is aligned with God's mind and God's matters, यानी जो परमेश्वर के मनसा के साथ, परमेश्वर के कार्य के साथ पूरी तौर से जो संलग्न है या संरेखित है। யார் ஒருவன் தேவனுடைய மனநிலை அல்லது தேவனுடைய காரியங்கள் அவைகளோடு கூட முழுவதுமாய் தன்னை அலைன் பண்ணி தன்னை அப்படியே சேர்த்து கொள்ளுகிறானோ, आप नेहम्या के बारे में आप जरूर जानते होंगे, நெகேமியா குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். वो पहले ही एक कार्य में व्यस्त है, अच्छे एक जगह में रखा गया है। அவர் முதலாவது வேலையிலேயே பிஸியா இருக்கிறார், நல்ல ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். वो राजा का पियाऊ के रूप में रखा गया है, कार्य कर रहा है। அவன் ராஜாவுக்கு அந்த பானபாத்திரக்காரனாக அங்க வைக்கப்பட்டிருக்கிறான். लेकिन उसके जीवन में, उसके मन में परमेश्वर अपने मनसा को, अपने विचार को उंडेल रहा है। ஆனால் அவருடைய மனதிலே தேவனாய கர்த்தர் தன்னுடைய மனநிலையை அங்கே ஊற்றுகிறார். यहाँ हर अन्य लोगों के समान
एक दर्शन के रूप में या एक स्वप्न के रूप में या परमेश्वर के वाणी के रूप में ये बातें नेहमिया को नहीं मिल रहा है। ஒருவேளை சொப்பனத்திலோ தரிசனத்திலோ அல்லது யாரோ ஒருவர் பயங்கர பிரசங்கம் பண்ணியோ இவனுக்கு இந்த காரியங்கள் கிடைக்கப்பெறவில்லை. वो यहाँ तक कि परमेश्वर की आवाज को भी वहां नेहमिया को सीधे सीधे सुनने का मौका नहीं मिला। அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் தேவ வார்த்தையை நேரடியாகவும் அந்த நெகேமியா அங்கே கேட்கவில்லை. लेकिन तो भी परमेश्वर की मनसा को पहचानने के लिए वहां की जो बातें घट रही हैं उन बातों से परमेश्वर की मनसा को पहचानते हुए वो कार्य करने के लिए आगे बढ़ रहा है। ஆனால் அங்கே நடக்கிற சம்பவங்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்ற செய்தியை அறிந்தவனாக அவன் தேவ நோக்கத்தை அறிந்தவனாய் முன்னேறி செல்கிறான். दूसरा अध्याय का 12 वचन को मैं पढ़ रहा हूं। இரண்டாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். तब मैं थोड़े पुरुषों को लेकर रात को उठा, मैंने किसी को नहीं बताया कि मेरे परमेश्वर ने यरूशलेम के हित के लिए मेरे मन में क्या उपजाया था। நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. यहाँ नेहमिया कहता है जो बातों को मैं अभी कर रहा हूं उन बातों को परमेश्वर ने मेरे मन में उपजाया था। இங்கே அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் செய்கிற காரியம் அல்லது வேலை இருக்கிறதே அதை என் தேவனே என் மனதில் வைத்தார். और वैसे 7वां अध्याय का 5वां वचन को भी अगर हम पढ़ेंगे, அப்படியே 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். वहां भी उस बात को देख सकते हैं। அங்கேயும் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். तब मेरे परमेश्वर ने मेरे मन में यह उपजाया, அப்பொழுது தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். यानी परमेश्वर का मन में जो बातें हैं, परमेश्वर की जो मनसा है वो नेहमिया अपने अंदर उसको उठा रहा है। அதாவது தேவனுடைய எண்ணம் தேவனுடைய மனதிலே காணப்பட்டவைகள் அவைகளை நெகேமியா தனக்குள்ளே இறக்கினான். तो आपसे मैं एक सवाल मैं करने के लिए चाहता हूं, உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்ப போகிறேன். आपका मन किस प्रकार की बातों के ऊपर लगी है? உங்களுடைய மனது எந்த காரியத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறது? क्या परमेश्वर की मनसा को, परमेश्वर की बातों को समझने के लिए क्या आप अपने को तैयार रखते हैं? उसके लिए क्या आप अपने को अर्पण करते हैं? தேவனுடைய எண்ணம் அல்லது தேவனுடைய அந்த உள்ளத்தில் ஓடுகிற காரியங்கள் அவைகளை அறிய நீங்கள் முயற்சி எடுக்கிறது உண்டா? यानी परमेश्वर के कार्य को हम अपने स्वयं के मनसा के अनुसार हम नहीं कर सकते। அதாவது தேவனுடைய கிரியை அல்லது வேலை இருக்கிறது அதை நாம் சுய முயற்சியிலே செய்து விட முடியாது. हमें परमेश्वर की मनसा को, परमेश्वर की बातों को हमें समझने की जरूरी है। நாம் தேவனுடைய மனதை அல்லது எண்ணத்தை முதலாவது அறிய வேண்டும். तब हम वहां परमेश्वर की महिमा को हम देख सकते हैं। அப்பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். और साधारण लोग भी परमेश्वर के लिए बड़े कार्य को करना वहां संभव हो जाएगा। சாதாரணமானவர்களும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வது சாத்தியமாகிவிடும். यहाँ कई जवान होने के कारण एक उदाहरण को मैं बताने के लिए चाहता हूं। இங்கே अनेक வாலிபர்கள் இருப்பதனாலே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். जब मैं 11वीं कक्षा में पढ़ रहा था तभी मैं प्रभु में आया था, अपने जीवन को परमेश्वर के लिए अर्पण किया था। நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்புக் கொடுத்தேன். मेरे घर के भूमिका के कारण मैं किसी भी कलिसिया का भागीदार नहीं हो सका। என்னுடைய வீட்டு சூழல் நிமித்தமாக நான் எந்த ஒரு சபையின் அங்கத்தினராகவும் மாற முடியவில்லை. लेकिन मुझे एक जवान ने प्रभु में लाया और एक और जवान को उसने लाया, तो हम तीनों मिलके रोज संगति करते थे। என்னை ஆண்டவர் நடத்தின ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபன் இந்த மூன்று பேரும் நாங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபித்து வந்தோம். प्रतिदिन हम लोगों का ये बात होती थी, स्कूल खत्म होने के बाद शाम को मिलके तीनों प्रार्थना करना। எங்களுடைய வழக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் வகுப்புகள் முடிந்த பின்பு நாங்கள் இரவிலே அல்லது சாயந்தரத்திலே மூன்று பேரும் இணைந்து ஒரு இடத்துல ஜெபிப்பது. और खत्म करने के बाद ही हम लोग अपने अपने साइकिल से अपने घर लौटते थे। அந்த ஜெப கூடுகை முடித்த பின்பு தான் எங்களுடைய சொந்த சைக்கிள் வண்டியிலே நாங்கள் வீடுகளுக்கு போவோம். तो एक बार जब हम लोग तीनों प्रार्थना कर रहे थे, ஒருமுறை நாங்கள் மூன்று பேரும் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளை अचानक हम तीनों के अंदर इस प्रकार का एक बात को
परमेश्वर ने हमारे अंदर डाला திடீரென்று எங்கள் 3 பேருக்குள்ளேயும் தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தையை போட்டார். कि हमारे स्कूल में दोपहर के समय जब भोजन का एक जो ब्रेक होता है उस समय में एक प्रार्थनाओं को शुरू करने के लिए உங்களுடைய பள்ளியிலே, அதாவது நாங்கள் படித்துக் கொண்டிருந்த பள்ளியிலே அந்த மதிய உணவு இடைவேளை ஒன்று உண்டு. அந்த இடைவேளையிலே ஒரு ஜெபத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். और परमेश्वर ने तीनों से बात किया जाके प्रिंसिपल से मिलो और इस बात को उनको रखो. 3 பேரிடத்திலும் தேவன் பேசினார். நீங்கள் போய் உங்களுடைய முதல்வரை சந்தியுங்கள், முதல்வரிடத்தில் போய் இந்த காரியத்தை வையுங்கள். तो हम तीनों अगले ही दिन चले गए थे हमारे प्रिंसिपल से मिलने के लिए. அடுத்த நாளே நாங்கள் பள்ளி முதல்வரை சந்திக்கும்படியாய் போனோம். हम 11वीं कक्षा में होने के कारण हम सबसे प्रिंसिपल भी अच्छे से अवगत थे. நாங்கள் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தனாலே அந்த முதல்வர் எங்களை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். तो सीधे जाके वो विश्वासी नहीं थे, फिर भी हम लोग सीधे जाके उनसे हम लोगों ने ये कहा, सर वी वांट टू कंडक्ट प्रेयर इन द आफ्टरनून. நாங்கள் நேராய் போனோம். அவர் விசுவாசியா இல்லாமல் இருந்தால், அப்படி இருந்தும் நாங்கள் அவரிடத்துல கேட்டோம், साहब हम स्कूल में ऐसा प्रार्थना सभा इस समय में चलाने के लिए इच्छुक है. उन्होंने कुछ भी सवाल नहीं किया. அவர் எந்த ஒரு கேள்வியும் தொடுக்காமல் उन्होंने सीधा कहा, you can go and get a key from the HM for that particular room and you can start your prayer. அவர்கள் சொன்னார்கள், आप HM के पास जाइए, आप वहां पे लेकर तुरंत आप प्रार्थना चालू कर सकते हैं. उसी दिन से दोपहर में हम लोगों का लगभग 40 मिनट लंच ब्रेक होता था. அந்த நாளிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் மதிய உணவு இடைவேளை 40 நிமிடங்கள். और हम लोग जल्दी जल्दी खा के उस कमरे को खोल के प्रार्थना शुरू कर दिए. உடனே நாங்கள் அந்த நாளிலேயே அவர்கள் சொன்ன அந்த அறையை திறந்து அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். और उस दिन तक मैं खाना बहुत देरी से खाने वाला था. அந்த நாளில் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்னுடைய மத்தியான சாப்பாடு நான் லேட்டா சாப்பிடுற பழக்கம் உடையவனானேன். इसका मतलब पूरे स्कूल में, क्योंकि मैं उसी स्कूल में कई साल पढ़ा, सबको मालूम था इस स्कूल में सारे बच्चे खा लेंगे, आखिरी तक ये मरियोश बैठा रहेगा. அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, மரியோஸ் உட்கார்ந்தா இருப்பாரு, அதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு சொல்லி. सब बच्चे खा के निकल जाते थे, मैं आखिरी तक 11वीं क्लास तक. அதாவது எல்லா பிள்ளைகளும் அங்க போயிருவாங்க. 11வது வகுப்பு முடிகிற எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. लेकिन उस दिन से मैं उसको नहीं कर सका. நான் அந்த நாளிலே இருந்து நாம் அதை செய்ய முடியாமல் இருந்தேன். क्योंकि हमें प्रार्थना चलाना है, इसलिए उसी समय से मैं जल्दी जल्दी खाने को सीखा. 5 मिनट में खा के हम तीनों जाके वो कमरा खोल के प्रार्थना शुरू कर दिए. சோ அந்த நாள்ல நாங்க செய்ததுன்னு ஒரு அவசரம் சீக்கிரமா சாப்பிடுவோம், உடனே அந்த ரூமை திறந்து நாங்கள் அந்த ஜெப கூடிய ஆரம்பித்து விடுவோம். और किसी को हम लोगों ने बुलाया नहीं, लेकिन बच्चे और हमारे पढ़ाने वाले टीचर्स भी आने लगे. அதாவது இதுல பிள்ளைகள் படித்து கொடுக்கிற டீச்சர்ஸும் அந்த கூடுகைக்கு வர ஆரம்பித்தாரு. और एक ही सप्ताह के अंदर वो पूरा कमरा भर गया. ஒரு வாரத்துக்குள்ள அந்த அறை முழுவதும் நிரம்பிட்டு. हम लोगों को प्रचार करने को नहीं आता था, எங்களுக்கு பிரசங்கிப்பது தெரியாது. इसलिए हम लोग सीधे ऐसे बैठ के हम लोगों ने प्रार्थना नहीं चलाया. ஆகையால் நேரே உட்கார்ந்து நாங்கள் ஜெபத்தை நடத்தவில்லை. दीवार को देख के मोड़ के हम लोगों ने प्रार्थना चलाया, किसी को हम लोग देखना नहीं चाहा. நாங்கள் யாரையும் பார்க்க விரும்பாமல், பேச தெரியாமல் நாங்கள் சுவரை பார்த்து தான் பேசிக்கொண்டே இருந்தோம். और सिर्फ हम लोग तीनों मिलके आराधना करते थे, प्रार्थना करते थे. 3 பேர் இணைவோம், இணைந்து ஆராதிப்போம், பாடுவோம். और क्या हुआ, 2 साल के अंदर वहां स्कूल में परमेश्वर कार्य करने लगा. 2 வருஷத்துக்குள்ளாக இந்த பள்ளிக்கூடத்திலே தேவ கிரியை வெளிப்பட்டது. और कई सालों के बाद ही इस बात को मुझे जानने को मौका मिला. अनेक ஆண்டுகளுக்கு பின்புதான் எனக்கு இந்த காரியம் தெரிய வந்தது. कि उस दोपहर के उस प्रार्थना के द्वारा कहीं हमारे अध्यापक और अध्यापिकाएं भी अपने जीवन को प्रभु के लिए अर्पण किए. அந்த மதிய ஜெப வேளையின் மூலமாக अनेक ஆசிரியர்கள் ஆசிரியைகள் ஆண்டவருக்காக தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். इस बात को मैं क्यों कह रहा हूं, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், हम उस कार्य को करने के लिए एकदम हम ना तो सक्षम थे ना तो योग्य थे. நாங்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு பாத்திரவான்களாகவும் இல்லை, நாங்கள் அதை செய்வதற்கு எப்படியா செய்து விடுவோம் என்று சொல்லுங்க தைரியமும் இல்லாமல் இருந்தது. और उस प्रकार का रणनीति बनाने का हमारे मन में विचार भी नहीं था. அப்படிப்பட்ட வழிமுறைகளை வகுப்பதற்கு எங்கள் உள்ளத்தில் எண்ணங்களும் இல்லை. लेकिन जब हम परमेश्वर के साथ समय बिताते हैं, उसके मनसा को पहचानने के लिए परमेश्वर हमें वहां साधन बनाता है. நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவருடைய எண்ணம், அவருடைய மனநிலையை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. नेहम्या के पहले अध्याय में वो लगातार प्रार्थना कर रहा है, परमेश्वर की उपस्थिति में ठहरा रहा है. நெகேமியாவுடைய முதல்
அதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து ஜெபித்து தேவ சமூகத்திலேயே அவன் காத்திருக்கிறான். और परमेश्वर अपने मनसा को उसके अंदर उपजा रहा है. தேவன் தன்னுடைய மனதின் எண்ணத்தை நெகேமியாவுக்குள்ளே போடுகிறார். इसलिए आप छोटे हो या बड़े हो, आप कैसे भी हो, परमेश्वर का मनसा के साथ संरेखित जब हो जाएंगे, हमारे द्वारा परमेश्वर अपनी महिमा को कर सकता है. நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய எண்ணத்துக்கு உங்களை ஒத்து கொண்டு வந்தால் அல்லது இணைத்து விட்டால் போதும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். आगे दूसरे सिद्धांत को मैं दिखाने के लिए चाहूंगा. இப்பொழுது இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை சொல்லுவேன். परमेश्वर किसके द्वारा अपने कार्य या अपने राज्य के काम को करता है. தேவன் யார் மூலமாய் தன்னுடைய ராஜ்ய விரிவாக்கத்தை செய்கிறார். He or she who was broken and burdened at ruined lives. यानी जो लोगों के जीवन के को देखकर जो अपने अंदर टूटा हुआ और बोझ रखने वाला व्यक्ति, உடைந்து போனவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் அவர்களை கண்டு தன்னிலே நொறுங்குகிறவன் தன்னிலே உடைந்து போகிற அந்த மனிதனை தேவன் தேடுகிறார். वहां यरूशलेम के फाटक और यरूशलेम के नगर जला हुआ उन बातों को जब नहम्याह सुनता है, எருசலேமுடைய அலங்கம் அல்லது நகரம் எரிக்கப்பட்டிருக்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது அதை நெகேமியா கேள்விப்பட்டான். वो चुप नहीं रह सक रहा है. அவன் அமைதியா இருக்க கூடாமல் वहां उस पहला अध्याय के दूसरा वचन को देखिएगा. ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள். मैं चार वचन को मैं पढ़ रहा हूं. சாரி நான்காம் வசனத்தை பாருங்கள். ये बातें सुनते ही मैं बैठकर रोने लगा. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது और कितने दिन तक विलाप करता रहा. சில நாளாய் துக்கித்தேன். यानी इन बातों को सुनते ही वो रो रहा है, विलाप कर रहा है, वहां अपने अंदर बातों को रख नहीं सक रहा है. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவனால் தாங்க முடியவில்லை. அவனால் வேலை செய்ய முடியாமல் அவன் தனக்குள்ளே வைத்திருக்க முடியாமல் இருக்கிறான். यहां तक कि दूसरे अध्याय में जब राजा के सामने नहम्याह है, அங்கே இரண்டாவது அதிகாரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ராஜாவுக்கு முன்பதாகவே அந்த நெகேமியா நிற்கிற வேளையில என்ன நடக்கிறது? देखिए राजा उसको पूछता है दूसरा वचन में, दूसरा अध्याय के दूसरा वचन में. இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறார். तब राजा ने मुझसे पूछा, तू तो रोगी नहीं है, फिर तेरा मुंह क्यों उतरा है? ये तो मन ही की उदासी होगी. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன். यानी यहाँ राजा भी देख पा रहा है एक ये उदास है. அங்கே ராஜாவும் கூட பார்க்க முடிகிறது என்ன நெகேமியா துக்கமுகமாய் இருக்கிறான். जरूर मैं विश्वास करता हूं कि आप और हम कई बातों को लेकर के हम उदास होते हैं. உண்மைதான், நீங்களும் நானும் अनेक விஷயங்களினாலே துக்கமுகமாய் இருக்க வாய்ப்புகள். लेकिन मैं ये सवाल करने के लिए चाहता हूं, क्या आप अपने स्वयं के बातों को लेकर अब उदास हैं या परमेश्वर की बातों को लेकर उदास हैं? ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய சொந்த விஷயத்தை எடுத்து துக்கமாய் இருக்கிறீர்களா அல்லது பிற மற்றவருடைய நிலைமையை கண்டு दुखमाई இருக்கிறீர்களா? यानी ये बहुत संभावना है कि हम हमारे बातों से को लेकर हम पूरी तौर से उस उदासी में हम पूरा बना रहना. பொதுவாய் பார்ப்பதென்ன, நம்முடைய சொந்த காரியங்கள் சொந்த விஷயங்கள் அதை வைத்துக்கொண்டு துக்கமாய் இருப்பது சாதாரணம். और हमारा विचार हमारा समय उन सारे बातों को उसी में व्यतीत करना, நம்முடைய நேரமும் காலமும் எனர்जी எல்லாம் அதிலேயே கழித்து விடுவது. लेकिन परमेश्वर के कार्य के प्रति एक बोझ रखने वाला परमेश्वर लोगों के प्रति उदासी को रखता है. ஆனா தேவனை குறித்து ஒரு பாரம் கொண்டவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஜனங்கள் பிற காரியங்களை வைத்து அவன் துக்கமுகமாய் இருக்கிறான். यूसुफ के जीवन के बारे में आप सबको ही जानते हैं. யோசேப்பின் வாழ்க்கை குறித்து எல்லாரும் அறிந்திருக்கிறோம். वो खुद अपने ही भाइयों के द्वारा तिरस्कृत किया गया, बेचा गया है. சொந்த சகோதரர்களாலேயே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விற்று போடப்பட்டவன். और जिस जगह में अच्छे कार्य करने के बावजूद उसके ऊपर गलत बातें लगाई गई हैं. அவர் ஒரு இடத்திலே நல்ல காரியங்கள் செய்த முன் முயற்சி எடுத்தாலும் செய்தாலும் அவன் மேலே தவறான குற்றச்சாட்டுகள். और वो जो गुनाह को किया नहीं था उसके सजा को उसको भोगना पड़ा. அவன் தவறை செய்யவில்லை, தவறு செய்யாத தவறுக்கும் அவன்
அவன் சிறை தண்டனை வாங்கப்பட்டது. और उस कारण वो बंदी गृह में भी वो पाया गया. அது நிமித்தமாக சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தும் விட்டான். लेकिन उस बंदी गृह में कई बातों को सोच के उदास होने का संभावना था. சிறைச்சாலைக்குள்ளே அவன் எப்படித்தான் இருந்திருக்க வேண்டும், अनेक காரியங்களை நடந்ததெல்லாம் யோசித்து துக்கமுகமாய் இருந்திருக்க வேண்டும். लेकिन वचन हमें क्या दिखाता है? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? उस बंदी गृह में और जो दो बंदी वहां पाए गए, அதே சிறைக்குள்ளே இன்னும் 2 கைதிகள் இருந்தார்கள். वो वचन को मैं बहुत पसंद करता हूं. நான் அந்த வசனத்தை ரொம்ப பிரியப்படுவதுண்டு. सुबह उठते ही यूसुफ ने उन दोनों को चेहरे उदास रहते हुए उसने देखा. காலையில எழுந்து அந்த மற்ற 2 பேருடைய முகங்கள் வாடி இருக்கிறதை இவன் கண்டான். यानी यूसुफ उदास होने का कई कारण है. யோசேப்பு துக்கமுகமாய் இருப்பதற்கு अनेक காரணங்கள் தான் இருக்கிறது. जिस माता पिता से इतना प्यार करता था, वो अभी उनको मालूम नहीं है किसका क्या हो गया है. எந்த பெற்றோரை அதிகமாய் நேசித்தானோ இப்பொழுது தெரியாது அவருக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லி அவர்களுக்கு. इतने सारे कारण जिसको मैंने बताया, सबको लेकर के उदासी यूसुफ को होना चाहिए था. எவ்வளவு காரணங்கள் சொன்னானோ நான் சொன்னேனோ இன்னும் அதிகமான காரணங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாவற்றை வைத்து யோசேப்பு தான் துக்கமாய் இருந்திருக்க வேண்டும். लेकिन सुबह उठते उठते उसका मन अपने बातों से नहीं, उन 2 बंदियों की उदासी के प्रति वो विचार है. ஆனால் காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய நடந்த காரியங்களை வைத்து யோசேப்புடைய முகத்தில் துக்கம் காணப்படவில்லை, பிறருடைய முகத்தில் காணப்படுகிற துக்கத்தை அவன் பார்க்கிறான். अब एस्तर के किताब को भी अगर आप देखिएगा, अगला किताब எஸ்தருடைய புத்தகத்தையும் பார்த்தால் वहां 4 अध्याय का पहला वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा. 4ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். यहाँ राजा के द्वारा वहां इजराइल या यहूदी लोगों के प्रति जो कानून या जो बातें निकली करके जो मुर्दकै ने सुना, இங்கே முர்தகாய் கேள்விப்பட்டான். என்ன கேள்விப்படுகிறான்? ராஜாவின் ஒரு பயங்கரமான கட்டளை, யூதர்களை அழிக்கும்படியாய் பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளை. और उसको सुनते ही वचन क्या कहता है? அதை அவன் கேள்விப்பட்டவுடனே அந்த முர்தகாயுடைய காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? जब मुर्दकै ने जान लिया कि क्या क्या किया गया है, तब मुर्दकै वस्त्र फाड़, टाट पहन, राख डालकर नगर के मध्य जाकर ऊंचे और दुख भरे शब्दों से चिल्लाने लगा. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டான். यानी यहाँ मुर्दखाई अपने में उन बातों को रख नहीं सक रहा है. மொர்தெகாய் தனக்குள்ளே அந்த காரியங்களை வைத்துக் கொள்ள கூடாமல் लोहों में आने वाले उस विनाश के बातों को सुनते ही वो वहां टूट पड़ रहा है, वो वहां रो पड़ रहा है. ஜனங்களுக்கு வருகிற அழிவை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனேயே உடைகிறான், அழுகிறான். कई लोग अपने सेवकाई के शुरुआत के दिनों के बारे में इस प्रकार कहते हैं. अनेகர் தங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தை குறித்து பேசும்பொழுது இப்படியே சொல்வார்கள் कि मैं आत्माओं के प्रति बोझ रखने के कारण मैं अपने को सेवकाई के लिए अर्पण किया था. நான் ஆத்துமக்களை குறித்து பாரம் கொண்டவனாக என்னை ஊழியத்திலே அர்ப்பணித்தேன். और मैं कहीं घंटों में आत्माओं के लिए रोता था. अनेक மணி நேரங்கள் நான் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுதிருக்கிறேன் சொல்வார்கள். लेकिन ये सवाल हमें परमेश्वर की उपस्थिति में हम स्वयं से करने की जरूरी है. ஆனால் இந்த கேள்வியை நாம் தேவ சமூகத்திலே நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. क्या लोगों के प्रति वो बोझ, आत्माओं के प्रति वो रोना अभी भी जारी है या नहीं? அந்த ஆத்துமக்களை குறித்ததான பாரமோ ஜனங்களை குறித்ததான ஒரு அழுகையோ இப்பொழுதும் அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? मैं जैसे मैंने कहा, ये सिर्फ पूर्णकालिक सेवकों के लिए सिर्फ नहीं है, हम पढ़ाई करने वाले छात्र छात्रियों के लिए भी है. அதாவது நான் சொல்லுகிற இந்த விஷயம் ஏதோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த பாரமும் அழுகையும் உண்டு என்றல்ல, படிக்கிற அல்லது வாலிபர்களாக இருக்கிற சிறுவர்களுக்குள்ளேயும் இந்த காரியங்கள் சாத்தியமே. इसका मतलब हमारे अंदर उन बातों में यानी आत्माओं के प्रति उस बोझ में हमें ताजगी होना जरूरी है. அதாவது அந்த ஆத்மாக்களை குறித்தான பாரம் இருக்கிறது, அது ஃப்ரெஷ்ஷாக இப்பொழுதும் கண் முன்னாய் இருக்க வேண்டும். कई बार हम काम करते 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 हम क्या होगा, मैं उसी में हम पूरा मन उसी में हो जाएगा कि हम इस बुलाहट
को या इस मकसद को या इस मनसा को खोने का संभावना है। அநேக முறை நாம் வேலையிலே மூழ்கி அதை செய்து செய்து இந்த அழைப்பையோ அல்லது இந்த நோக்கத்தையோ மறந்துவிட வாய்ப்புகள் ஏராளம். और इस कारण सेवकाई एक काम के जैसे हो जाएगा। இது நிமித்தமாக ஊழியமானது ஒரு வேலையை போல மாறிவிடும். और वर्ल्ड विजन जो संस्था का स्थापक बॉब पियर्स या रॉबर्ट पियर्स इस प्रकार कहते हैं, வேர்ல்ட் விஷனுடைய நிறுவனர் ராபர்ட் பியர்ஸ் அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், let my heart be broken with the things that break the heart of God, यानी जो बातें परमेश्वर के हृदय को तोड़ती हैं वही बातें मेरे हृदय को भी तोड़ने पाए। எந்த காரியங்கள் தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறதோ அவைகள் என்னுடைய இருதயத்தையும் நொறுக்குவதாக। और वे परमेश्वर की सेवकाई को शुरू करने का भी वही कारण था। நான் ஊழியத்தை ஆரம்பிப்பதனுடைய காரணமும் அதுவாகவே இருந்தது। यानी हम सेवकाई कर रहे हैं या जो हम कर रहे हैं उसको हम क्यों कर रहे हैं, அதாவது நாம் ஊழியம் செய்கிறோமே, நாம் அல்லது காரியத்தை செய்கிறோமே, ஏன் அதை செய்கிறோம்? इस कारण नहीं कि हमारे अंदर क्षमता है या हमारे अंदर योग्यता है, நமக்குள்ளே தகுதிகளும் நமக்குள்ளே திறமைகளும் இருக்கிறது ஆகையினாலே செய்கிறோம் என்று அல்ல। जो भी करें उसके पीछे अगर ये बोझ अगर नहीं रहेगा, நாம் எதை செய்தாலும் அதற்கு பின்னால இந்த பாரம் இல்லவென்று சொன்னால் हम उसको सिर्फ एक ड्यूटी को निभाने के जैसे ही हम करेंगे, वहां परमेश्वर के विचार के साथ उसको नहीं कर पाएंगे। நாம் அதை கடமைக்காக மாத்திரம்தான் செய்வோம், ஆனால் தேவனுடைய எண்ணங்களை நாம் கொண்டவராக செய்ய மாட்டோம்। माफ कीजिएगा अगर मैं इस बात को मैं कहता हूं, ஒருவேளை நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த காரியத்தை நான் சொல்லும் பொழுது, कई बार ऐसे होते होते हमारा मनसा क्या रहेगा, अनेक முறை இப்படி நடந்து நம்முடைய மனத்துல எண்ணம் எப்படி மாறுகிறது? ठीक है मेरा ये समय है, समय के अंदर मैं काम कर चुका हूं, मेरा हो गया, मेरा ड्यूटी खत्म हो சரி, गया, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் பொறுப்பு, அதை நான் டியூட்டியை முடிச்சிட்டேன், சரி, बस उससे और उसके आगे मुझे कोई लेना देना नहीं है। இதை தாண்டி எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி சொல்லுவோம்। लेकिन बोझ के साथ काम करने वाला समय को नहीं देखता है, பாரத்தோடு வேலை செய்கிறவனோ காலத்தை நோக்கான், और वो एक ड्यूटी को निभाने के लिए नहीं करेगा, கடமையை மாத்திரம் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டான்। लेकिन उसके अंदर वो सही में ये जैसे हम देख रहे हैं वो बोझ के साथ वहां कार्य करेगा। ஆனால் உண்மையிலே நான் பார்க்கிறபடி அவன் பாரத்தினால் நிரப்பப்பட்டு வேலைகளை செய்வான்। तीसरे सिद्धांत को मैं आगे दिखाने के लिए चाहूंगा। இப்பொழுது மூன்றாவது நான் கோட்கோளை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன்। इस विचार के साथ परमेश्वर के राज्य को बनाने वाला, இந்த எண்ணத்தோடு அந்த தேவ ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறானே, अकेले कार्य नहीं करेगा, அவன் தன்னந்தனியாய் செய்ய மாட்டான்। He calls people to God's work, यानी और लोगों को परमेश्वर के कार्य के लिए बुलाएगा, शामिल करेगा। பிறரையும் பிற ஜனங்களையும் தேவ வேலையிலே அமர்த்தி வேலையிலே செய்வான்। वो दूसरा अध्याय नहम्याह का दूसरा अध्याय का 17 और 18 वचन को पढ़ेंगे। நெகேமியா 2வது அதிகாரம் 17 18 வசனங்களை பாருங்கள்। 17 वचन में वो उस बुलाहट को अन्य लोगों को देता है। அங்கே நெகேமியா அதே அழைப்பை பிறருக்கும் சொல்லுகிறான்। और इस बुलाहट 17 वचन के पिछले भाग को मैं पढ़ रहा हूं। அந்த 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன்। आओ हम यरूशलेम की शहरपनाह को बनाएं, வாருங்கள் அலங்கத்தை கட்டுவோம்। अभी 18 वचन में लोग उसका जवाब दे रहे हैं। இப்பொழுது 18ஆம் வசனத்திலே ஜனங்கள் அதற்கு பதில் உரையாக சொல்கிறார்கள்। उस वचन के पिछले भाग में उसको आप देख सकते हैं। அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள்। तब उन्होंने कहा आओ हम कमर बांधकर बनाने लगे। அந்த நல்ல வேளைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்। और इसका मतलब ये क्या कर रहा है नहम्याह, वो समझता है इस कार्य को मैं अकेले नहीं कर सकता हूं। நெகேமியா செய்ய வருகிறது என்ன, இந்த வேலையை நான் தன்னந்தனியா செய்ய முடியாது, इसलिए लोगों को बुलाहट को दे रहा है। ஆகையினாலே ஜனங்களுக்கு அழைப்பையும் வேலையும் சொல்லுகிறான்। इसका मतलब जो बोझ के साथ परमेश्वर के कार्य को करता है, யாரெல்லாம் அந்த பாரத்தினால் நிரம்பி தேவ கிரியை செய்கிறார்களோ, वो उस बोझ को अन्य लोगों के अंदर भी उसको उंडेलेगा। அவர்கள் அதே பாரத்தை பிறருக்குள்ளும் ஊற்றுவார்கள்। You know, he will share that burden with others, यानी वो इस सेवकाई को इस प्रकार देखता है कि मेरे साथ जितने भी लोग हैं उनके अंदर भी इस बुलाहट को, इस बोझ को मुझे उंडेलना है। நெகேமியாவின் எண்ணம் என்ன, என்னோடு கூட எத்தனை பேர் இருக்கிறார்களோ
அவர்களுக்குள்ளேயும் இந்த அழைப்பை இந்த தேவ நோக்கத்தை நான் கொடுத்து விட வேண்டும். यहाँ एक फर्क को मैं दिखाने के लिए चाहता இங்கே हूँ. ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்கட்டும். He who truly builds the kingdom of God, he will call people to God's work. He will not complain about God's work. जो कोई परमेश्वर के राज्य की विस्तार के लिए काम करता है, वो लोगों को उस काम के लिए बुलाएगा, ये नहीं कि उनकी शिकायत करेगा. यानी जो सही में परमेश्वर के मनसा के साथ जो कार्य नहीं कर रहा है, அதாவது யாரெல்லாம் உண்மையிலேயே தேவ எண்ணத்தோடு வேலை செய்யாமல் இருக்கிறார்களோ, वो लोगों को अंदर वो सही बोझ को कार्य में शामिल होने के लिए बुलाएगा नहीं. அவர்கள் ஜனங்களுக்குள்ளே அந்த பாரத்தை கொண்டு வந்து வேலையிலே அமர்த்த மாட்டார்கள். वो क्या करेगा? कंप्लेन करते रहेगा. அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? குறை சொல்லிக் கொண்டே இருப்பான் அவர்களை குறித்து. ये सही नहीं है, वो सही नहीं है, ये व्यक्ति सही नहीं है, ये काम सही नहीं है, वही शिकायत और शिकायती होगा. இந்த ஆளு சரியில்லை, அவன் வந்தவன் சரியில்லை, அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி அதை குறித்து குறைகள் சொல்லப்படும். इस कारण क्या होगा? सही में काम करने वाले के मन भी उतर जाएगा. இது நிமித்தம் என்னவாகும்? உண்மையா அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய மனதும் பின்வாங்கி போகும். और ना केवल वो पीछा होगा, अन्य लोगों को भी पीछा करेगा. அவன் பின்னால போகிறது மாத்திரமல்ல, பிறரையும் பின்மாற்றத்துக்குள் தள்ளுவான். इसलिए पौलुस प्रेरित भी अपने पत्रियों में बारंबार इस बात को लिखता है. ஆகையினாலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை எழுதுகிறான். इन लोगों से तुम सावधान रहना, उनसे अलग रहना करके वहां पौलुस प्रेरित खुद लिखता है. இவைகளை விட்டு அல்லது இந்த ஜனங்கள் இவர்களை விட்டு விலகிரு. हम जो सेवकाई में हम रखे गए हैं, நாம் எந்த ஊழியத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறோமோ, जिस कार्य के लिए हम बुलाए गए இந்த हैं, வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, ये आप और मेरा सेवकाई है. அந்த ஊழியம் உங்களுடைய என்னுடைய ஊழியமா? ये परमेश्वर ने हमें इसमें रखा है. தேவனே இந்த ஊழியத்திலே நம்மை வைத்திருக்கிறார். तो परमेश्वर किसके द्वारा अपने कार्यों को करेगा? அப்படி என்றால் தேவன் யார் மூலமாய் தன்னுடைய வேலையை செய்வார்? जो अपने मित्रों को या अपने सहकर्मियों को या अपने परिवार वाले लोगों को या जिसके ऊपर उनका इन्फ्लुएंस है, उन्हें भी आनंद के साथ परमेश्वर के राज्य में शामिल होने के लिए बुलाने वाला. குடும்பத்தாரோ மற்றவர்களோ, அதாவது தன்னுடைய தாக்கத்துக்குள்ள இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அதே எண்ணத்துக்குள் கொண்டு வந்து அந்த வேலையிலே அமர்த்தவர்களை தான் தேவன் விரும்புகிறார். कई बार सेवकों के बच्चे परमेश्वर की सेवकाई में नहीं आने का कारण भी यही है. அநேக முறை தேவ ஊழியரின் பிள்ளைகள் தேவ ஊழியத்துக்கு வராமல் இருப்பதின் காரணமும் இதுவே. क्योंकि घर के अंदर माँ बाप की बातें वैसे होती हैं. ஏனால் வீட்டுக்குள்ளே பெற்றோருடைய நிலைமையே அப்படி இருக்கிறது. वे इतना शिकायत करते हैं कि बच्चे सोचते अरे ये तो शिकायत करता है तो ये क्यों सेवकाई में है, तो वो कैसे सेवकाई में आएगा. பெற்றோர்கள் அவ்வளவாய் குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஊழியத்தையோ பிறரை குறித்தோ பிள்ளைங்க நினைப்பாங்க, இவங்க இப்படி குறை சொல்றாங்களே, இவங்க ஏன் இந்த ஊழியத்தில் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. तो उनके अंदर उत्साह नहीं आएगा कि हम भी परमेश्वर की सेवकाई को हमें करना है. அவர்களுக்குள்ளே நானும் அந்த ஊழியத்துக்கு வரணுமே செய்யணுமே இந்த உற்சாகமே வராது. और आगे चौथी सिद्धांत को मैं दिखाने के लिए चाहूंगा. நான் கடைசியாக அந்த அடுத்து நான்காவது அந்த கோட்பாடை வைக்க விரும்புகிறேன். परमेश्वर किसके द्वारा अपने कार्यों को करता है? தேவன் யார் மூலமாய் அந்த கிரியை செய்கிறார்? He defends himself and his people from spiritual attacks. यानी खुद को और अपने लोगों को आत्मिक बातों से या चढ़ाई से, युद्ध से जो सुरक्षित करता है, बचाता है. ஆவிக்குரிய வெளியிருந்து வருகிற தாக்கங்கள் இருக்கிறதே, அவைகளிலிருந்து தன்னையும் தன் ஜனங்களையும் பாதுகாக்கக்கூடிய, அவர்களை தடுக்கக்கூடிய மனிதனாய் இருக்கிறானே அவனே. यहाँ ये आत्मिक युद्ध या इस प्रकार का संघर्ष हर किसी के जीवन में ये संभावना है. இந்த ஆவிக்குரிய போராட்டம் அல்லது ஆவிக்குரிய ஒரு யுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர வாய்ப்பு உண்டு. ये कई प्रकार से या कई भिन्न भिन्न बातों से ये आती है. अनेक ஜனங்களோ அல்லது வேறு வேறு விஷயங்கள் மூலமாய் இவைகள் வருகின்றன. यहाँ नेहमिया के जीवन और सेवकाई को अगर आप देखेंगे, இங்கே நெகேமியாவுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் கொஞ்சம் பாருங்கள். और बाहर से कुछ लोगों के द्वारा वहां हमला किया जा रहा है, उसके विरोध में कार्य की जा रही हैं. இவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாக வெளியிருந்து சிலர் மூலமாக தாக்கங்களும் அம்புகளும் எய்யப்படுகின்றன. इस बात को पूरा
मैं दिखाने के लिए समय नहीं है, முழுவதும் எனக்கு காண்பித்து கொடுக்க இப்பொழுது நேரம் போதாது. लेकिन नेहम्या को किताब का अच्छा से जब आप पढ़ेंगे, நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் நன்றாய் வாசித்தால் बाहर से जो हमला कर रहे थे उनके लिए भीतर से कुछ लोग उनके साथ मिले हुए थे. வெளியிலிருந்து தாக்குகிறார்களே அவர்களுக்கு உள்ளே இருந்து சிலர் சப்போர்ட் பண்றாங்க. और उनके लिए वो जगह भी दे रहे थे जब नेहम्या वहां नहीं था. அங்கே நெகேமியா இல்லாத நேரத்திலே அவர்களுக்கு இவங்க இடம் கொடுத்துட்டாங்க. लेकिन कैसे भी हमला क्यों न आए, नेहम्या ना केवल अपने को, अपने लोगों को वहां सुरक्षित करता है. எப்படித்தான் தாக்கங்கள் வந்தாலும் நெகேமியா தன்னையும் தன் ஜனங்களையும் பாதுகாக்கிறான். वो 4 अध्याय का 9 वचन को आप देखिएगा. 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை பாருங்கள். उसके विरोध में बातें बोली गई हैं, नेहम्या के विरोध में. நெகேமியாவுக்கு விரோதமாய் பேச்சுகள் பேசப்பட்டன. उसके सेवकाई के विरोध में बातें बोली जा रही हैं. நெகேமியாவின் ஊழியத்துக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யப்பட்டன. लोग यहाँ तक कर रहे हैं कि ये जो करेगा ये टिकेगा नहीं. ஜனங்கள் சொல்லுவார்கள் இவை கட்ட ஆரம்பிச்சவை இடையிலே விட்டு போயிடுவான். और इन सारी बातें होने के बावजूद नेहम्या क्या कहता है, எல்லாம் நடந்த பின்பும் நெகேமியா என்ன சொல்கிறான் பாருங்கள். परंतु हम लोगों ने अपने परमेश्वर से प्रार्थना की. நாங்களோ எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, यानी वो उन सारे बातों को, हमला को, शिकायत को परमेश्वर के सामने प्रार्थना के रूप में वो ले जा रहा है. காரணம் என்ன? அவன் என்ன செய்கிறான்? அவன் எல்லா தாக்கங்கள் பேச்சுக்கள் அவன் ஜெபம் மூலமாய் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். एक तरफ में उसको करता है, लेकिन दूसरे तरफ में एक और बात को करता है. ஒரு புறத்திலே அவன் இதை செய்கிறான், இன்னொரு புறத்திலே அவன் இன்னொன்றை செய்கிறான். वो पहला वो आखिरी बात को देखिएगा, दिन रात पहरुवे ठहरा दिए. அதே 9 கடைசியிலே பாருங்கள், இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். यानी दोनों तरफ में अपने डिफेंस को सही तौर से वो कर रहा है. ரெண்டு புறமும் தன்னுடைய டிஃபென்ஸை சரியாக வைத்திருக்கிறான். वो प्रार्थना में उन बातों को परमेश्वर को कह रहा है, ஒன்று ஜெபம் மூலமாய் காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். और ये हमला और नहीं होने के लिए अपने लोगों को तैयार करते हुए पहरुवे ठहरा दिया. இந்த தாக்கங்கள் தொடர்ந்து ஏற்படாமல் இருக்கிற தன்னுடைய ஜாமக்காரர்களை வைக்கிறான். इसका मतलब ये व्यक्ति के जीवन में भी ये बातें सही बैठती हैं. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடிய விஷயமே. आपके जीवन से, आपके अभिषेक को या आपके बुलाहट से आपको विचलित करने वाली बातें हमले के रूप में आप में आएंगी. इसको आप अनुभव किए होंगे. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் அல்லது உடைய அழைப்பை குலைத்து போடுமாறு வெளியிலிருந்து காரியங்கள் வருகிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். मुझे प्रार्थना करके उसको संभालना जरूरी है. நான் அதை ஜெபித்து அதை துரத்த வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. वैसे ही उस डिफेंस को बनाना भी जरूरी है. அதோடு கூட தடுக்கக்கூடிய தடுப்பையும் நான் உண்டாக்கி இருக்க வேண்டும். जब तक मैं उस क्षेत्र को खुला रखूंगा तब तक मैं उन बातों से बच नहीं सकता. அந்த இடம் அடைக்கப்படாமல் ஓபன் ஆயிருக்கும் பொழுது நான் முழுவதும் தப்ப முடியாது. कई सेवक, कई सेवा करने वाले हार होने का कारण वही है. अनेक ஊழியர்கள் தவறோ அல்லது தோல்வி அடைவதற்கு காரணம் இதுவே. प्रार्थना तो कर रहे हैं, ஜெபிக்கிறார்கள், लेकिन जिन बातों को बंद करना चाहिए, डिफेंस रखना चाहिए, उसको नहीं कर रहे हैं. ஆனால் எவைகளை தடுக்க வேண்டுமோ அல்லது எவைகளை குறுக்கே நின்று மறிக்க வேண்டுமோ அதை செய்யவில்லை. कारण क्या है? वो क्षेत्र खुला रहने के कारण वापस वो हमला उनके जीवन में आने का संभावना है. அந்த பகுதி திறந்திருப்பதனாலே திரும்ப அதே தாக்கம் அவர்களுக்குள்ளே வந்துவிட வாய்ப்புகள் உண்டு. वैसे वो परिवार में हो या सेवकाई में हो, इन बातों को करना जरूरी है. ஊழியமாயிருக்கட்டும் அல்லது குடும்பமாயிருக்கட்டும் இந்த காரியத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு. वैसे ही आप उस 4 अध्याय का आखिरी वचन को देखिएगा. அப்படியே 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். और 17 वचन का आखिरी बात को मैं दिखा रहा हूं. மன்னித்துக் கொள்ளுங்கள், 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் காண்பிக்கிறேன். एक हाथ से काम करते थे और दूसरे हाथ से हथियार पकड़े रहते थे. அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ये डिफेंड करने की उस रणनीति में ये दूसरा विचार है.
தடுக்கிற வழிமுறையில இன்னொரு வழிமுறை இது. मुझे आत्मिक हमला उन बातों के लिए मैं सतर्क रहना जरूरी है, அந்த ஆவிக்குரிய தாக்கம் அதிலே நான் கவனமுடையவனாய் இருக்க வேண்டும். लेकिन उसका एक्सक्यूज या बहानबाजी करके अपने काम को मैं नहीं रोक सकता, क्योंकि उस काम को भी जारी रखना है. ஆனால் அது வருகிறதே தடுக்கிறார்களே என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நான் செய்கிற வேலையை நிறுத்திவிடக் கூடாது. यानी उसको भी वहां करते हुए आप देख सकते हैं. அதையும் அவன் அங்கு தெளிவாய் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். और एक तीसरी एक रणनीति को भी वहां आप देख सकते हैं. மூன்றாவது அவன் வழிமுறையும் கையாளுகிறதை பார்க்க முடியும். उस 20वां आखिरी वचन, सॉरी 20वां वचन को देखिएगा. 20வது வசனத்தை பாருங்கள். वो लोहों से इस प्रकार कहता है, ஜனங்களிடத்தில் இப்படியாக அவன் சொல்லுகிறான், इसलिए जिधर से नरसिंगा तुम्हें सुनाई दे उधर ही हमारे पास इकट्ठे हो जाना, हमारा परमेश्वर हमारी ओर से लड़ेगा. நீங்கள் எவ்விடத்தில் எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோடு கூடுங்கள். वो एक ऐसा माहौल को वहां बना रहा है, அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறான், ताकि लोग वहां इकट्ठे हो जाएं, लोग उसके पास आ जाएं, ताकि वे सुरक्षित रह सकें. ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடும்படியா, ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஒருமித்து வரும்படியான சூழ்நிலை. यानी हमें उस प्रकार के अगुवे होने का जरूरी है, நாம் இப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ताकि लोग जब उस प्रकार के हमलों में अपने को सुरक्षा नहीं कर पाते, वे आपके पास आकर अपने को सुरक्षित कर सके. இப்படிப்பட்ட தாக்குதல்களிலே ஜனங்கள் தங்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது உங்களிலே அல்லது உங்கள் பக்கம் வந்து அவர்கள் பாதுகாப்பை அடைய வேண்டும். तो भी यहाँ पर मैं यहाँ नेहमिया के एक सुंदर गुण को मैं देखता हूँ. நான் இங்கேயும் நெகேமியாவுடைய அருமையான குணத்தை காண்கிறேன். वो ये कहता है, परमेश्वर हमारे ओर से लड़ेगा. சொல்லுகிறான், தேவனே நமக்காக போரிடுவார். यानी वो पूरी तौर से उन हमलों में भी परमेश्वर के ऊपर निर्भर होते हुए आप देख सकते हैं. அவனை பாருங்கள், முழு அந்த யுத்தத்திலேயும் அந்த விஷயத்திலேயும் தேவனையே சார்ந்திருக்கிறார். परमेश्वर हमें भी सहायता करें, ताकि उन बातों को पहचानते हुए हमें और अपने लोगों को सुरक्षित करने के लिए தேவன் நமக்கு உணர்த்துவாராக, நாமும் அந்த காரியங்களை உணர்ந்து நம்மையும் நம்முடைய ஜனங்களையும் காப்போமாக. और हमारे स्वयं के बातों के लिए या संसार की बातों के लिए या शैतान के हमला के लिए हम ना छोड़ें. நாம் நம்முடைய சொந்த காரியத்துக்காகவோ அல்லது சாத்தான் தாக்குகள் கொண்டு வருகிறானே அதற்காகவோ நம்மை விட்டு போடாமல் இருப்போமாக. इन बातों में सतर्क रहने के लिए परमेश्वर में सहायता करें. இந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. अगला एक सिद्धांत को मैं दिखाने के लिए चाहूंगा. அடுத்த ஒரு கோட்பாடை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर के राज्य को बनाने वाला क्या करता है? தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? Engages or entangles not in activities that distract him from God's call and God's will. यानी उसे परमेश्वर की बुलाहट और परमेश्वर की इच्छा से विचलित करने वाले किसी भी कार्य में वो संलग्न नहीं होगा. அதாவது தேவனுடைய அழைப்பு அல்லது தேவனுடைய சித்தம் இவைகளிலிருந்து விலக்குகிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்திலே இவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். वो 5वां अध्याय, नेहमिया के 5वां अध्याय में एक बहुत एक साधारण बात को वहां आप देख सकते हैं. நெகேமியா 5வது அதிகாரத்திலே மிகவும் சாதாரணமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். वो 16 वचन को मैं पढ़ रहा हूं. 16 फिर मैं शहरपनाह के काम में लिपटा रहा और हम लोगों ने कुछ भूमि मोल न ली और मेरे सब सेवक काम करने के लिए वहां इकट्ठे रहते थे. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரன அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். यहाँ एक इस बात मुझे बहुत आश्चर्य करता है, எனக்கு இங்கே ஆச்சரியமாய் தோன்றுகிற விஷயம் என்ன? क्योंकि वहां ना कि शहरपना बनाने का मकसद क्या था? இங்கே அலங்கம் கட்டக்கூடிய நோக்கம் என்ன? एक लोगों को और वहां मंदिर को सुरक्षित करना, ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், உள்ளே இருக்கிற தேவாலயத்தை காக்க வேண்டும். और इसको करने के बाद वहां नेहमिया ने क्या किया? இவைகளை செய்த பின்பு நெகேமியா என்ன செய்திருக்கிறான்? लोगों को अंदर बसाया. இதை கட்டி முடித்த பின்பு ஜனங்களை அமர்த்தினான் உள்ளே. ये करने के बावजूद नेहमिया अपने बारे में और अपने सेवकों के बारे में क्या कहता है? இவைகளை செய்த பின்பு நெகேமியா தன்னை குறித்து தன் ஊழியக்காரர்களை குறித்து என்ன சொல்லுகிறான்? हमें जो बुलाहट, जिस बुलाहट के लिए अपने को मैंने अर्पण किया उसे छोड़ और अपने लिए वहां भूमि भी नहीं लिया.
எங்களுக்கு தேவையான காரியங்கள், எங்களுடைய வேலைகள், அவைகளை மாத்திரம்தான் செய்தோம். எங்களுக்காக நிலத்தையோ காரியத்தையோ கொள்ளவில்லை. इसका मतलब किसके द्वारा परमेश्वर अपने कार्यों को कर सकता है? அர்த்தம் என்ன? யார் மூலம் தேவன் தன்னுடைய கிரியை நடப்பிக்க முடியும்? ऐसे कार्यों में वो संलग्न नहीं रहेगा, वो ऐसे कार्यों में शामिल नहीं होगा जिससे उसका बुलाहट या परमेश्वर की इच्छा से वो उसे विचलित करे. தேவனுடைய அழைப்போ அல்லது தேவனுடைய சித்தமோ அவைகளிலிருந்து பிரிக்கிற, தனிமைப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்திலும் இவன் தலையிட மாட்டான். इस बात में हमें सतर्क रहना बहुत जरूरी है. இந்த காரியத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அதிக அவசியம் உண்டு. कुछ ऐसी बातें आपके लिए, हमारे लिए भले या अच्छे दिख सकती हैं. சில காரியங்கள் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் வெளியிலே நன்மைகள் போல தோன்றும். ये जो आत्मिक युद्ध या स्पिरिचुअल अटैक्स में जो बातों को मैंने दिखाया, वहां बुरी बातें, गलत बातें वहां पे शामिल हैं. நான் ஆவிக்குரிய அட்டாக் என்று சொல்லி சொன்னேனே, அதிலே தீமையானவைகள், கெட்டவைகள் அதிலே முழுவதும் அடங்கி இருக்கிறது. लेकिन यहाँ कुछ भले या अच्छे बातें भी हो सकती हैं. ஆனால் இந்த விஷயத்துல சில நன்மையானவைகளும் உங்களுக்கு முன்பதாக காட்சியளிக்கும். लेकिन उन बातों में आप शामिल होने के कारण आपके प्रति जो परमेश्वर का बुलाहट, आपके प्रति जो परमेश्वर की इच्छा, उससे आप विचलित होने का संभावना है. ஆனா அந்த காரியத்தில் நீங்கள் தலையிடுவதோ, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய அழைப்பையோ அல்லது தேவ சித்தத்தை விட்டு விலக வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. यानी इस पे हमें एक बहुत ही सावधान रहने की जरूरी है. இதுல மிகவும் எச்சரிக்கை அல்லது கவனமாய் வாழ வேண்டும். इसलिए पौलुस प्रेरित भी अपने पत्री में क्या कहता है? ஆகையினாலே பவுல் அப்போஸ்தலனும் அதனுடைய நிருபத்தில் என்ன சொல்லுகிறார்? एक योद्धा के बारे में, एक सोल्जर के बारे में कहते हुए ये कहता है, वो इस प्रकार की कार्यों में अपने को एंटैंगल नहीं करेगा, अपने को उसमें शामिल नहीं करेगा. ஒரு போர் வீரனை குறித்தவன் சொல்லும் பொழுது அவன் இப்படிப்பட்ட விஷயத்திலே தன்னை தலையிட்டுக் கொள்ள மாட்டான். और परमेश्वर में सहायता करने पाए. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. आगे एक और सिद्धांत को मैं दिखाने के लिए चाहूंगा. இன்னொரு கோட்பாடையும் உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். किसके द्वारा परमेश्वर अपने कार्यों को करता है? யார் மூலமாய் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறார்? Faithful he is and he appoints faithful people. वो विश्वास योग्य है और विश्वास योग्य लोगों को परमेश्वर के कार्य के लिए ठहराने वाला है. உண்மை உள்ளவனும் உண்மையுள்ள ஜனங்களை தேவ ஊழியத்திலே அமர்த்துகிறவனுமாயிருக்கிறவனையே தேவன் பயன்படுத்துகிறார். 7वां अध्याय का दूसरा वचन को अगर आप पढ़ेंगे, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் वहां जो लोगों को वो ठहरा रहा है, उनके योग्यता वहां दिखाई गई है. அங்கே எந்த ஜனங்களை அவன் வேலைக்கு அமர்த்துகிறானோ அவருடைய நிலைமை அல்லது அவருடைய தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. तब मैंने अपने भाई हनानी और राजगढ़ के हाकिम हननिया को यरूशलेम का अधिकारी ठहराया, क्योंकि वो यह सच्चा पुरुष और बहुतेरों से अधिक परमेश्वर का भय मानने वाला था. நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கல உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். यहाँ वो अपने भाई को भी ठहरा रहा है और एक व्यक्ति को भी कार्य के लिए ठहरा रहा है. நெகேமியா தன் சகோதரனையும் இன்னொரு மனிதனையும் வேலையிலே ஏற்படுத்துகிறார். लेकिन उनका आम तौर से उनकी योग्यता क्या है? ஆனா ரெண்டு பேருக்கும் பொதுவான தகுதி என்ன? वे सच्चे पुरुष और परमेश्वर का अधिक भय मानने वाले. அவர்கள் உண்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். वैसे ही आप 13 अध्याय में भी इस बात को देख सकते हैं. 13ஆம் அதிகாரத்திலும் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நீங்கள் 13 अध्याय का 13 वचन को मैं पढ़ रहा हूं. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் उसका வாசிக்கிறேன். आखिरी इस बात को मैं पढ़ रहा हूं. அதனுடைய கடைசி விஷயத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். वे तो विश्वास योग्य गिने जाते थे और अपने भाइयों के मध्य बांटना उनका काम था. அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. यानी परमेश्वर अपने कार्य को करने के लिए विश्वास योग्य सच्चे लोगों को परमेश्वर ढूंढता है. அதாவது தேவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக உண்மையுள்ளவர்களை தேவன் தேடுகிறார். मैं 3 बातों की यहाँ बस आपको कहने के लिए चाहूंगा. 3 காரியத்தை இப்பொழுது இங்கே நான் சொல்லிவிட விரும்புகிறேன். इसका मतलब टाइम, टैलेंट्स एंड ट्रेजर्स करके इसको कह सकते हैं. இதை சொல்லுவார்கள் டைம், டேலண்ட்ஸ், ட்ரெஷர்ஸ் என்று சொல்லி. यानी जो समय परमेश्वर ने हमें दिया है, முதலாவது நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். और जो क्षमता को, जो स्किल को परमेश्वर ने हमें दिया है, இரண்டாவது திறமை, தாளந்துகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். और जो ट्रेजर्स या रिसोर्सेस या जो
जो भी सामग्री या जो भी पैसा जिस बातों को भी परमेश्वर में सौंपा है, மூன்றாவது ட்ரெஷர்ஸ், சொத்து, பணம், பொருள், எவைகளெல்லாம் தேவன் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறாரோ सारी बातों में हम विश्वास योग्य रहने के लिए बुलाए गए। இந்த எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हम सुसमाचार की किताबों में हम इस प्रकार हम पढ़ते हैं, ஆகையால சுவிசேஷ புத்தகத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். जब हम परमेश्वर के राज्य में या परमेश्वर में उसके आगमन में जब हम प्रवेश करेंगे, நாம் தேவனுடைய வருகையிலே நாம் அவர் முன்பதாக நிற்கும்போது वहां हमसे ये नहीं कहा जाएगा அங்கே இப்படியாக நம்மிடத்தில் கேட்கப்பட மாட்டாது. ये वरदान तुम्हारे अंदर है इसलिए तुम्हें तारीफ हम करते हैं, இந்த வரம் உனக்கு இருந்ததே உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன், या तुम्हें इतना बड़ा बड़ा काम किया इसलिए तुम्हें तारीफ किया जा रहा है, பெரிய பெரிய ஊழியம் செய்திருக்கிறாயே என்று நான் உன்னை புகழ்கிறேன் என்றல்ல. वहां हमारे विश्वास योग्यता वहां दिखाई जाती है, அங்கே நம்முடைய உண்மை தன்மை இருக்கிறதே, இந்த உண்மை தன்மை நிறுக்கப்படும். और परमेश्वर के जो इनाम में भी हमारा विश्वास योग्यता वहां जोड़ा गया है। தேவன் கொடுக்கிற ஒரு பயங்கரமான பரிசு இருக்கிறதே, அதிலேயும் நம்முடைய உண்மை தன்மையே கூட்டி வழங்கப்படும். इसको वचन, परमेश्वर का वचन इसको ऐसा क्यों दिखाता है? ஏன் தேவ வசனம் இப்படியாக அதை காண்பிக்கிறது? यानी इसका मतलब हम हर कोई को परमेश्वर ने भिन्न भिन्न अनुग्रह दिया, भिन्न भिन्न बुलाहट है, भिन्न भिन्न हमारे द्वारा काम होता है। நம்ம ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கிருபைகள், வேறு வேறு அழைப்பு, வேறு வேறு ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே. मैं एक दूसरे के साथ अपने को तुलना करके हम नहीं कह सकते इतने बड़ा काम किया, इतने बड़ा काम नहीं किया। ஒருவருக்கொருவர் நாம் ஒப்பிட்டு என்னை பார்த்து இவ்வளவு பெரிய வேலை நான் செய்தேன், அவரை காட்டிலும் என்று சொல்லி நான் செய்ய முடியாது. लेकिन जो आप और मुझे सौंपा गया उस बात में क्या हम विश्वास योग्य रहे वो वहां जांचा जाएगा। ஆனால் எது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அதிலே உண்மை உள்ளவனாய் இருந்தேனா என்பதுதான் அங்கே சோதிக்கப்படும். परमेश्वर में सहायता करे ताकि इन सारे बातों में हम सच्चे और विश्वास योग्य हम पाए जाए। தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த எல்லா விஷயத்திலும் உண்மை தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். आखिरी एक सिद्धांत को दिखा के मैं अंत करने के लिए चाहूंगा। கடைசி ஒரு கோட்பாடை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். इसके द्वारा परमेश्वर अपने राज्य को बनाता है। யார் மூலமாய் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவாராம்? He always glorifies God. परमेश्वर की ही वो महिमा करता है। தேவனுக்கே மகிமை செலுத்துகிற ஒருவன் மூலமாய். उन वचनों को मैं दिखाऊंगा। அதை நான் காண்பிக்கட்டும். दूसरा अध्याय का 8वां वचन को देखिएगा, இரண்டாம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். और वो कहता है और सरकारी जंगल के रखवाले आसाब के लिए भी इस आशा की चिट्ठी, सॉरी उसके पिछले भाग को मैं पढ़ रहा हूं और आखिरी भाग को पढ़ रहा हूं, मेरे परमेश्वर की कृपा दृष्टि मुझ पर थी। கடைசி காரியத்தை நான் அந்த வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. वैसे 12 वचन को देखिएगा, 12ஆம் வசனத்தை பாருங்கள். मेरे परमेश्वर ने यरूशलेम के हित के लिए मेरे मन में इन बातों को उपजाया था। எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை. 18 वचन को देखिएगा, வசனம் 18. वहां भी वो कहता है मेरे परमेश्वर की कृपा दृष्टि मुझ पर कैसी हुई। என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருந்ததை. और 20वां वचन को देखिएगा, 20வது வசனம். स्वर्ग का परमेश्वर हमारा काम सफल करेगा। பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். आप लगातार नेहमिया के किताब में इस बात को पढ़ सकते हैं। தொடர்ந்து நெகேமியாவின் புத்தகத்தில் இவைகளையே நீங்கள் பார்க்க முடியும். परमेश्वर के द्वारा कुछ योजना क्यों ना हो, தேவனிடத்திலிருந்து வந்த அந்த திட்டமாயிருந்தாலும் சரி, या उसके द्वारा किया गया सफल पूर्वक कार्य क्यों ना हो, தேவனே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணின அந்த விஷயமாயிருந்தாலும் சரி, यहां तक कि विरोध की संदर्भ में भी, எதிர்ப்புகள் மத்தியிலையும் கூட பார்த்தால், सारे बातों में नेहमिया परमेश्वर 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 सिर्फ परमेश्वर को महिमा करता है। எல்லா விஷயத்திலும் இந்த நெகேமியா என்பவன் தேவனை 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 மட்டும் மகிமைப்படுத்துகிறார். यानी परमेश्वर उसी के द्वारा अपने कार्यों को कर सकता है जो हर बात में परमेश्वर को महिमा करने के लिए अपने को अर्पण करने वाला। எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு சிறிய பெரிய விஷயத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிறானோ அவன் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். हम आइए हम अपने को भी इस प्रकार के सिद्धांतों के लिए, सच्चाई के लिए अपने को हम अर्पण करें। வாருங்கள், நாமும் கூட இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கு, இப்படிப்பட்ட உண்மை தத்துவங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ताकि जिस परमेश्वर ने हमें अपना राज्य बनाया,
ஆகையினால எந்த தேவன் நம்மை ஒரு ராஜ்யமாக ராஜாவாக மாற்றி இருக்கிறாரோ और अपने अपना याजकों का समाज बनाया, நாம் ஒரு ராஜரிய கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். हमारे द्वारा जो परमेश्वर अपने राज्य की कार्य को करता है, நம் மூலமாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை செய்து கொண்டிருக்கிறார். अपने महिमा के लिए हमें इस्तेमाल कर सके। தன்னுடைய மகிமைக்காக தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. आइए हम अपने को अर्पण करते हुए प्रार्थना करेंगे। நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம்.